வணக்கம். இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், நாடாளுமன்றம் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம். ராம்நாத் கோவிந்த் குழு ஜனாதிபதியிடம் அறிக்கை. பிரதமர் மோடி தலைமையிலான குழு தேர்வு செய்தது. புதிய தேர்தல் கமிஷனர்களாக ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து நியமனம். காங்கிரஸ் எதிர்ப்பு. மேற்கு வங்காளத்தில் பரபரப்பு. தலையில் பலத்த காயத்துடன் மம்தா பானர்ஜி ஆஸ்பத்திரியில் அனுமதி. சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை தலா ₹2 குறைப்பு இன்று முதல் அமல். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக நான் பேசியதை தவறான அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டனர். குஷ்பு விளக்கம். இலங்கை அகதிகளுக்கு இந்தியா குடியுரிமை வழங்க பரிசீலிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு. 100 நாள் வேலை ஊதிய நிலுவைத் தொகை 1678 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும். மத்திய மந்திரிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சிபிஐ அதிகாரி என்று கூறி ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியிடம் 50 லட்சம் மோசடி. பாம்பன் புதிய பாலத்தில் சரக்கு ரயில். ஓரின சேர்க்கையை வெளியே சொல்லிவிடுவான் என பயந்து கிணற்றில் தள்ளி 10 வயது சிறுவன் கொலை. +2 மாணவன் வெறிச்செயல். வழிகாட்டுதல்களை கோர்ட் வகுக்கும் நேரம் வந்துவிட்டது. 1000 கோடிக்கு மேலான நிதி நிறுவன மோசடிகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு. மதுரை ஐகோர்ட் அதிரடி. அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்களின் விவரம் வெளியீடு. தேர்தல் கமிஷன் நடவடிக்கை. பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவான விவகாரம். கவர்னர் RN ரவி டெல்லி பயணம். சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்த திட்டம். தமிழ்நாட்டில் கோபி மஞ்சூரியனுக்கு தடையா? அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். ஈரோடு நாச்சியப்பா வீதியில் ரோட்டோர ஆக்கிரமிப்புகள் அகற்றம். ரயில் என்ஜின் டிரைவர்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் போராட்டம். ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் முடிவு. கோபி பகுதியில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் எந்திரம் மூலம் மஞ்சள் அறுவடை பணி. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி இன்று குமரி வருகை. பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும் பணி. திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும். ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. எங்களுடன் கூட்டணி வைத்தால் கரும்பு விவசாய சின்னத்தை வழங்க தயார். சீமானுக்கு கர்நாடக கட்சி திடீர் அழைப்பு. சென்னை திருச்சியில் ஜாபர் ஜாதி போதைப்பொருள் பதுக்கிய குடோன்களில் அதிகாரிகள் சோதனை. முக்கிய ஆவணங்கள் சிக்கின. ஜாபர் சாதி கைது விவகாரம் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திக்க தயார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தேர்தல் நேரத்தை மனதில் வைத்து கொண்டு வரவில்லை. குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதற்குமான சட்டம். அமித்ஷா பேட்டி. தமிழ்நாட்டை சீரழித்த கண்டுகொள்ளாத அதிமுகவையும் பாஜகவையும் நிராகரிக்க மக்கள் தயாராகிவிட்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. போதைப்பொருள் விவகாரம். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவதூறு வழக்கு. சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் விரைவில் விசாரணை. பெங்களூருவில் பரபரப்பு சம்பவம். நகைக்கடை உரிமையாளர் உட்பட 2 பேரை சுட்டுக் கொல்ல முயற்சி. கொள்ளையடிக்க முயன்றதை தடுத்ததால் மர்ம நபர்கள் வெறிச்செயல். தூத்துக்குடியில் பரபரப்பு. காதல் ஜோடியை வீடியோ எடுத்து மிரட்டி நகை பறித்த போலீஸ்காரர். முதல் முறையாக யாழி விலங்கை திரையில் பார்க்கும் வாய்ப்பு. அதிரடி ஆக்ஷன் நகைச்சுவை விருந்தாக கஜானா. மே மாதம் திரைக்கு வருகிறது. பங்கு சந்தையில் 20 லட்சத்தை இழந்தவர் தற்கொலை. உருக்கமான கடிதம் சிக்கியது. ஆபாச காட்சிகள். 18 OTT தளங்கள் முடக்கம். மத்திய அரசு நடவடிக்கை. டெல்லியில் பரிதாபம். அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. முன்னாள் ஜனாதிபதி பிரதீப் பட்டேல் ஆஸ்பத்திரியில் அனுமதி. கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் மாபெரும் போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக கோஷம். சரத்பவார் பெயர் படத்தை பயன்படுத்த அஜித் பவார் தரப்புக்கு தடை. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ். தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.